இப்போ பாஸ்டர் அங்கிள் அவங்க வந்து நம்மளை கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நடத்துவாங்க. கரங்களை தட்டி பாஸ்டர் அங்கிளை ரிசீவ் பண்ணுவோம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும், குறிப்பாக வாலிபர்களாகிய உங்கள் எல்லாரையும் பார்ப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கு சந்தோஷமா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கா? சரி. 2 மணி வரைக்கும் நாம் இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம். நீங்கள் எங்களை பார்க்கணும், நாங்கள் உங்களை பார்க்கணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். ஸோ அதனால் நம்ம ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணும். அதனால் எந்த முறையில் உங்களோட பேசுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நினச்சி பார்க்குறேன். சிஸ்டர், பிரதர் அப்படின்னு சொன்னால் மேட்ச் ஆகவே ஆகாது. ஏன்னா நாங்கள் 6 நூற்றாண்டே கடந்து விட்டோம். அதனால் உங்களை சிஸ்டர், பிரதர் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. அப்புறம் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா தங்கமே, செல்லமே, ஸோ அப்படி சொன்னாலும் மேட்ச் ஆகாது. ஸோ உங்களை என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், மகா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த அப்ரோச்மெண்ட்டு நல்லாவே இருக்குது. அதனால் உங்களை நாங்கள் முடிகிற வரைக்கும் அப்படி தான் பார்க்க விரும்புகிறோம். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் நாங்கள் உங்களை கூப்பிடவே முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். நல்ல ஆண்டவர் கூட நம்மளை அந்த மாதிரி தான் அவர் நம்மை அணுகுகிறார். பாருங்க, ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய தகப்பன் வந்து 2வது திருமணம் செய்து கொண்டபடியினாலே அவங்களுடைய சித்தி அவங்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் அக்காவும் தம்பியும் வீட்டை விட்டு வெளியே ஏறிட்டாங்க. வெளியே வந்த பிற்பாடு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு, அப்பான்னு சொல்கிறதுக்கு யார் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. நிறைய நாட்கள் அப்பான்னு கூப்பிட முடியல, மகன்னு கூப்பிடுறதுக்கும் இல்லை. ஒரு நாள் வேறு வழி இல்லாமல் ஒரு சர்ச்சுக்குள்ளே அவர் போகிறாரு. சர்ச்சுக்குள்ளே போகும்போது ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு என் மகனே அப்படின்னு. அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த மனிதனுடைய, அந்த வாலிபனுடைய வாழ்க்கையவே மாற்றிவிட்டது. சரி, யார் அந்த அப்பா, யார் மகனே என்று அழைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த இக்கட்டான, அந்த தேவையான, அந்த கஷ்டமான நேரத்தில் ஒருத்தர் அப்ரோச் பண்ணியிருக்கிறார் பாருங்க, அவர்தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் ஏங்கி இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு யார் இருக்கிறா? சொந்த மாதிரி நீங்கள் என்ன கோணத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன கோணத்தில் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத 100% 100% அறிந்தவர் உங்கள் நடுவில் உலாவை கொண்டிருக்கிறார். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டவர். சில நேரத்தில் நம்ம கண்ணீர் விடுகிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதை கூட அவர் பார்த்து தான் உங்களை அந்த காலவெளியில் கொண்டு வந்திருக்கிறார். ஸோ நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. பெரும்பாலும் 50% எனக்கு அறிமுகமான மக்கள் தான் இங்கே இருக்கிறீங்க. ஒருவேளை 50% எனக்கு ஒருவேளை அறிமுகம் இல்லாதவர்கள் இருக்கிறீர்கள். ஸோ எந்த கோணத்தில் நம்ம வந்திருந்தாலும், ஒருவேளை நீங்கள் போஸ்டர் பார்த்து வந்திருக்கலாம், உங்களுடைய தோழர்கள் உங்களை அழைத்ததனால நீங்கள் வந்திருக்கலாம். ஆமென். தோழர் வந்ததே பெரிய விஷயம். அதனால் தோழர் அழைத்து நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா, உண்மையில் நான் சொல்கிறேன், உன்னை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்.
அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து அவங்கள மகிழ பண்ணுவேன். இந்த குழந்தைய ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை பயன்படுத்துவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கள் காலத்தில் இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. குழந்தை அழுதுருச்சுன்னா உடனே அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, அந்த தொட்டில் முதல்ல ரெடி பண்ணுங்கம்பாங்க. தொட்டிலில் போட்டு 2 தாலாட்டு ஆட்டினாங்கன்னா போதும், குழந்தை அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடும். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு சில இடங்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மோட பேசுவதற்கு ஒரு ஏற்ற இடம் தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் என்று நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வாய்ப்பை. ஒருவேளை நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்களோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் போகும்போது நிச்சயமாக ஒரு ஆறுதலோடு தான் போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தோடு தான் நீங்கள் போவீங்க. இது உங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு இடமா இல்லவே இல்லை. நாங்களும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவே இல்லை. ஆமாம், நீங்கள் ஃப்ரீயாக அந்த இடத்துல இருக்கலாம். அப்பா வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்பா வீட்டுக்கு வந்தால் எப்படி இருப்போம்? there is no restriction இல்லை. ஆமென். நியாயமாக எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருப்போம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு அப்பான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் நமக்கு அப்பான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லைன்னா இன்னைக்கே நீங்கள் என்ன செய்யுங்க, அப்பா இல்லைன்னு மட்டும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க, சொல்லவும் சொல்லாதீங்க. ஆமென். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரைட்? அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னா அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சொல்றாரு. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்களுக்கு நானே அப்பான்னு அவரே சொல்லிட்டார். அவர் சொன்ன பிற்பாடு நீங்க ஏங்க ஆமென் துக்கமா இருக்கடல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா இருக்கிறாரு. ஆமென். ஸோ நல்ல ஒரு தலைப்பு, பராக்கிரமசாலியே அப்படிங்கிறதான ஒரு நல்ல தலைப்பு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? வாலிபருடைய அலங்காரம், வாலிபர்களுடைய அலங்காரம் ஒரு மாதிரி ஹேர் கட் பண்றதுல இல்லை, கிழிஞ்ச பேண்ட் போடுறதுல இல்லை. வாலிபருடைய அலங்காரம் கண்ட மாதிரி தலையை வெட்டிக்கொள்வது, முடியை வெட்டிக்கொள்வது அல்ல வாலிபனுடைய அலங்காரம். வாலிபனுடைய அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம். ஆமென். அங்கிள் சொன்னது போல, அங்கிள் கேட்டாங்க பாருங்க, நீங்கள்லாம் சிங்க குட்டி. ஆமென். சிங்கம் அது சிங்கம் அல்லது சிங்கக்குட்டியை நம்ம வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தங்க சொன்னாங்க, கூட்டை திறந்து விட்டா போதும் சிங்கம் யாருன்னு காட்டிடும். ஆமென். ஆமாவா இல்லை? பஸ்ஸில் நீங்கள் ஏற வைங்க, வாலிபன் யாருன்னு என்ன செய்வாங்க, எல்லாம் உள்ளே போவாங்க, இவர் மட்டும் அங்கே டோரில் தொங்கிக்கிட்டு இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸோ அதனால் உங்கள் பராக்கிரமத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், உங்களை நேசிக்கிறார் பாருங்களேன், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பலனையெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், முதலீடு செய்யலாம். ஒன்றே நிச்சயமாய் ஒரு நாள் நற்பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதனால் எவ்வளவு உங்களுக்கு பாட முடியுமோ, எவ்வளவு நல்ல விதமாய் அவரை ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு நல்ல விதமாக நீங்கள் அவரை ஆராதிக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் எனக்கும். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்படி உட்காந்துக்கிறீங்களா? எழுமி நிற்கலாமா? கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், அப்புறம் எழுமி நிற்கலாம். ஓகேவா? எழும்பி நிற்பது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னாடி ஆண்டவர் பெரியவர். ஆமென். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவரே அப்படின்னு ஒரு கிங் சொல்லுகிறார். கிங் சாலமன் வரலாற்றில் இடம் பிடித்தவர். ஞானம் அப்படின்னாலே அவர் தான். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு ராஜா சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். ஒன்றுமே இல்லை. இவ்வளவுக்கும் அவர் கட்டின ஆலயம் நிறைந்த ஒரு ஆலயம். அதை அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் நாட் worthy, இது தகுதி இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க.
அதனால தான் நம்ம எழும்பி நின்று அவரை ஆனர் பண்ணுகிறோம். ஆமாவா இல்லை? ஆமாம். கொஞ்ச நேரம் அவரை பாடி என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு பெஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா பாடல். பாடல்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பாடும்போது கைகளை தட்டி அவரை பாடலாம். ஆமென். ஒருவேளை அங்கிள் சொன்னாங்க உங்களுடைய மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே போட்டுருங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அங்கிள்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பாட்டு தெரியலைன்னா எல்லாம் இப்போ, அதனால் பாட்டு பாடுவதற்கு மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிக்கங்க. நிறைய முகங்களை பார்த்தாலே சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் ஸ்பேஸை பார்க்க முடியலையே. ரொம்ப வருத்தமாக இருக்கிறீங்களோ? இல்லை, ரைட். ஹல்லேலூயா ஜீசஸ். எத்தனை பேருக்கு என்னை படைச்சவரை பார்க்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? என்னை படைச்சவரை பார்க்கணும். சில பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த ஆளை எனக்கு காண்பீங்க, அவரை முதல்ல பார்க்கணும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் ஆகி போயிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்து தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்னை ஏன் படைச்சிங்கன்னு கேட்கிறவங்களுக்கு ஐயோ என்று எழுதி இருக்கிறது. நல்ல கவனிங்க. இந்த பூமியில நம்ம கஷ்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை படைக்கவே இல்லை. நாம ஒன்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரத்துல என்ன கேட்போம்? அப்பா அம்மாவை பார்த்துக்கிறோம், ஆண்டவரை தான் பார்க்க முடியல. அப்பா அம்மா தான் நமக்கு கிடைச்சவங்க, ஏன் என்ன பெத்தங்க அப்படின்னு அப்பா அம்மாவை பிடிச்சுக்கிறோம். அப்படியும் கேட்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வீட்டுல எவ்வளவோ விலை கொடுத்து எவ்வளவோ பொருட்களை வாங்கி வச்சிருக்கிறோம். எந்த பொருளாவது அவசியம் இல்லாம வாங்கி வச்சிருக்கிறோமா? இல்ல. நம்ம ரெஸ்ட் ரூம்ல வச்சிருக்கிற ஒரு மக்கு கூட ஒரு அவசியமா இருக்கிறது. அதனால அதை கூட ஒரு அவசியத்தின் பேர்ல தான் வாங்கி வச்சிருக்கிறோம். இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறதான ஒரு மக்குக்கு கூட ஒரு பொருட்டு அல்லது அவசியம் இருக்குமானா, உங்களை அந்த பூமியில படைச்சதுக்கு நோக்கம் இல்லாமல போயிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கல, அதுதானே. சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுங்க பார்க்கல, அதுதானே. ஆமா, இது தெரியாம தான் ஏன் படைச்சாரு, ஏன் பிறந்தமோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மக்குக்கு அவசியம் இருக்குமானா எனக்கு வேல்யூ இல்லாமல போயிடும். ஆமென். அதை காண்பிக்கத்தான், அதை சொல்லத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சேர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரை உயர்த்த போறோம். என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, கண்மலையே என் கண்மலையே, கண்மலையே என் கண்மலையே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இப்ப புரிஞ்சிருச்சா? அவரை பார்த்து இப்ப உரிமையோட பாடல, என்ன பெற்றவங்க நீங்க தானே. ஆமா தானே. நல்ல கவனிங்க. நம்மளை படைச்சவர் தான், உங்களை படைச்சவர் தான் சூரியனையும் படைச்சாரு. இப்ப வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றாங்க, சூரியன் உண்டாகி லட்சக்கணக்கான வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு. ஆமா தானே. சூரியனை சந்திரனை எவ்வளவு அழகா படைச்சு நேர்த்தியா வச்சிருக்கிறாருல்ல. அல்லேலூயா.
அதை படைச்சவர் தான் நம்மையும் படைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வருத்தப்படவே வேண்டாம். ஆமென். கருப்பா இருக்கிறதுனாலயோ இல்ல குறை இருக்கிறதுனாலயோ வருத்தப்படவே படாதீங்க. துணி கடையில போனா நம்ம வேண்டான்னு சொன்ன துணியை இன்னொருத்தங்க உடுத்திட்டு வந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பண்ணலாமா? என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே. கண்மலையே, என் கண்மலையே, கண்மலையே, என் கண்மலையே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு, நான் வாழ மரித்தீரே, நான் வாழ மரித்தீரே. எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஒரு முறை கூட உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் மேல் கிருபை வைத்து ரட்சிப்பை தந்தவரே, இதற்கு ஈடு இணை பூமியிலே இல்லை. என் மேல் கிருபை வைத்து ரட்சிப்பை தந்தவரே, இதற்கு ஈடு இணை பூமி. அன்பு வைத்து பரிகாரம் செய்தீரே, பாவமில்லை, மரணமில்லை, பாவமில்லை, மரணமில்லை. நித்திய ஜீவனை தந்தீரே, நித்திய ஜீவனை தந்தீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே. கண்மலையே, என் கண்மலையே, கண்மலையே, என் கண்மலையே,
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே, என்னை ஜெனிப்பித்தவரும் நீர்தானே, எனக்கு பேரு வச்சவரும் நீர்தானே. கண்மலையே, 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 உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தாயினுடைய அன்பு தான் பெரிய அன்புன்னு சொல்றாங்க. ஆமா தானே? இல்ல தலையை ஆட்டுறீங்க? தாயினுடைய அன்பு தானே பெரிய அன்பு? இல்ல. அடாடாடா, அப்ப யாருடைய அன்பு தான் பெருசு? ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸு இல்ல. நான் அந்த உலகத்துல சொல்றேன், ஏசப்பா விட்டுருங்க. தாயினுடைய அன்பு தான் பெருசு. ஆமே. அப்படின்னா சில குழந்தைகள் அங்கங்க போட்டுறாங்களே, அது என்ன அன்பு? அதுவும் ஒரு பக்கம் கேள்விக்குறியா இருக்குது. ஆனா ஒரு அன்பு இவைகள். ஆனா உண்மையான தாயினுடைய அன்பு, தாய் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால எல்லாரையும் ஒண்ணு போல நம்ம நினைச்சிடவும் முடியாது, பேசிடவும் முடியாது. ஆமே. ஆனா அந்த அன்பையும் மிஞ்சி நிற்கிற ஒரு அன்பு இருக்குது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. ஆமென். அந்த அன்பு தான் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே கொஞ்சம் எழுப்பி நிற்கலாம். ஜீசஸ். Hallelujah. Jesus. அப்படியே நம்முடைய கண்களை மூடி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல என்னை உண்டாக்குனவரை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, உங்க முழு உள்ளத்தோட, உங்கள் முழு மனசோட, உங்க முழு விருப்பத்தோட என்னை தேடுனா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் முறை. சேர்ந்து ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, நாட்கள் முடியும் வரை
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் மீண்டும். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே,